மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த சூழலில் கூட்டணி தொகுதி பங்கீடு எப்படி போயிட்டுருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைமை என்ன, நிலைப்பாடு என்னன்றதை பற்றியும், அதுக்கப்புறம் தேர்தலில் 4 முனை போட்டின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 5 முனை போட்டியாக வந்திருக்கு. புதுசாக ஒரு கூட்டணி உருவாகியிருக்கு. அப்புறம் திமுக மற்றும் அதிமுக இடையே கூட்டணிக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை பற்றி கிளியராக பேசுவோம். மேலும் ஈரான் யூஎஸ் வார் வந்து இப்போ எந்த சூழலில் இருக்குன்றதை பற்றி சார்கிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குது. ப்ளஸ் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைப் பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்படி ஹைப் பண்ணுறதுன்னு. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற அந்த பாக்ஸில் கை வச்சு அப்படி தள்ளினா ஹைப்பு வந்துடும். இந்த ஹைப்பை இது பண்ணால் ஹைப் பட்டனு இப்படி தான் ஹைப்பு இது பண்ணணும். அதாவது வீடியோ ஓப்பன் ஆகி வீடியோ பார்க்குறீங்க, அதில் கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் டைப் பண்ணுற இடத்துல டைப் பண்ணாமல் அந்த இடத்த நீங்கள் வந்து அப்படி தள்ளினீங்கன்னா வந்துடும். இந்த கமெண்ட்ஸ் இடத்த இப்படி தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி எண்ணிக்கை இந்த இது வரும். அப்போது ஹைப் பண்ணுறது ரொம்ப பெருசு இல்லை. சாதாரண வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ஸ் பட்டன் காமிக்கும். அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸை விரல வச்சு அப்படியே தள்ளினா ஹைப்புக்கு போயிடலாம். அதனால் இன்னொன்று, வாரத்துக்கு 3 தடவை தான் ஒருத்தர் ஹைப் பண்ண முடியும். ஆமாம், அந்த 3 தடவையும் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல முடியும்? ஹைப் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து வைரலாக எல்லா இடத்துலையும் கொண்டு போகும், வீடியோ ரீச் பண்ண. ஆமாம். அதே மாதிரி ரமலான் வாழ்த்து சொன்ன அனைத்து வாசகர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ரமலான் வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம், போகலாம் சார். இப்போது என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிமுக தலைமையாக இருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெல்லி போகிறாங்களே, கட்சியை அங்கே அடமான வச்சுட்டாங்களோன்ட்டு திமுக சைட்லேருந்து குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு. ஓபிஎஸ் அவர்களுடைய பையன் கூட, ரவீந்திரநாத் அவர்கள் கூட இதே கருத்து தான் முன்வைக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா டெல்லியில் அடிமையாக இருந்து அடமானம் வச்சதில் முக்கியமான ஆள் அப்பாவும் புள்ளியும் தான். தன்னுடைய லெட்டர் பேடை கட்சியுடைய எம்பி அவர் ரவீந்திரநாத், அவர் லெட்டர் பேடு பார்த்துருக்கீங்களா? மோடி படத்தை போட்டு லெட்டர் பேட் அடிச்சார் அவர். அதனால் அவர் வந்து டெல்லிக்கு கொண்டு போய் கட்சி அடமானம் வச்சா இன்றைக்கி உட்காந்து திமுகவில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணால் பேசலாம். அது ஒன்று. ரெண்டாவது, ஓபிஎஸ் எடுப்பார் கைப்பிள்ளை. அந்த எடுப்பார் கைப்பிள்ளை யார்கிட்டலாம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்துச்சுன்றது ஊருக்கே தெரியும். 11 எம்எல்ஏவோட ஒன்றும் இல்லாத போனவரை மீண்டும் எப்படி அதிமுகவில் கொண்டு வந்து சேர்த்தாங்க? அதுக்கு பின்னணியில் யார் இருந்தது? யார் ஓபிஎஸ் எடப்பாடியை கைப்பிடிச்சி கொடுத்தது? ஓபிஎஸ்க்கு எடப்பாடியை விரும்பி துணை முதல்வரும் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுத்தாரு. அப்போ அதுக்கு பின்னணியில் யார் இருந்தால்? யாருக்கு கருவியாக அவர் உள்ளே இறக்கப்பட்டார்? அப்போல்லாம் டெல்லியில் போய் உளுந்து கிடந்தது, காலில் கிடந்ததெல்லாம் கிடையாதா? நீங்கள் உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும்னு எவ்வளோ கெஞ்சினார். அப்போவும் இவர் பிரதமர் கண்டுக்கலை. மறுநாள் நிதி தரணும்லாம் உருட்டினார். அவர் ரூம் போட்டிருக்காருன்னா பக்கத்தில் ரூம் போட்டு குருவே சரணன்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாரு. அப்போவும் நடக்கலை. இவர்கள் வந்து அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறாங்க. இது ஓபிஎஸ் கதை, அது முடிஞ்சிச்சா? அடுத்து மற்றவர்கள், இப்போ ப. சிதம்பரம் போன்றவர்கள், மற்றவர்கள். நான் என்ன கேட்குறேன், உங்களை ஏன் அவ்வளோ பாதிக்குது இந்த விஷயம்? நீங்கள் தான் பாஜக தான் பிரதான இதுன்னு தானே சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ பிரதான இதுக்கு அவங்க போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அவங்க நடக்கக்கூடிய கூட்டணி விவாதங்கள்லாம் அறிவாலயத்தில் தான் நடக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய பேச்சு. அறிவாலயத்தை விட்டே கிளம்பி போய் டெல்லியில் போய் கூட்டணி நடத்தின காலம்லாம் உண்டு. கலைஞர் 2011 அறிவாலயத்தில் மேலே ரைடு நடத்திக்கிட்டு கீழே கூட்டணிலாம் நடந்துச்சு. அந்த மாதிரி அடிமைத்தனம் எதுவும் இல்லைல்ல, நடந்த காலங்கள் உண்டு. அதை பண்ணது காங்கிரஸ். சொல்கிறவர் அன்னைக்கு அந்த துறையில் அமைச்சராக இருந்தார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி இதை காங்கிரஸ் சொல்கிறது தான் செம்ம காமெடி. டெல்லியில் வந்து அடகு வைக்கிறாங்கன்னு. நீ டெல்லியில் இருந்துக்கிட்டு என்னென்ன ஆட்டம் பண்ணீங்க? எத்தனை ஆட்சியை கலைச்சிங்க? எத்தனை பேர் மேலே ரைடு விட்டீங்க? எவ்வளோ பேரை மிரட்டினீங்க? இது எல்லாமே நீங்கள் தானே. இது ஒன்று. இன்னொரு பக்கம் இவர்களை என்டிஏவுடைய வளர்ச்சி இவர்களை கடுமையாக பயம் கொள்ள வச்சுருக்கு. நேற்று கூட அந்த இன்டர்னல் இது போட்டோம்ல, அந்த இது எல்லாமே வந்து அவர்களை பயம் கொள்ள வச்சுருக்குது. அந்த திமுக கூட்டணியில் பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பார். பத்திரிகையாளர்னு சொல்லிக்குவார், ஆனால் நான் திமுகவுடைய அண்டான்னு சொல்லிக்கிட்டார். ஞாபகம் இருக்கா? மற்றவங்களாம் சொம்புனா நான் அண்டான்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார்.
அப்போ அவர் வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. பாஜகவும் தாவேகாவும் கள்ள உறவு. ஒருவேளை ஆட்சி கிடைக்க இது மெஜாரிட்டி கிடைக்கலன்னா தாவேகாட்டேருந்து வாங்கி ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு. ஓ அப்போ திமுக ஆட்சி அமையலைன்றதை அவரே முடிவு பண்ணிட்டார். அமையாதுன்றதை முடிவு பண்ணிட்டார். தாவேகாவும் ஜெயிக்கும், இவங்களும் சேர்ந்து நின்று கூட்டணி ஆட்சி அமைப்பாங்கன்றதை இவரே. என்னென்னா இப்போ கூப்பிட்டு திட்டுவாங்க. ஏன்னா நீ என்ன உதாரணம் சொல்ல போய் நீ லாஸ்ட்டில் இங்கே பேக் ஃபயர் ஆகுதுன்றது இது ஒன்று. அதனால் இவர்களுக்கு இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது, இதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமா, சண்டை வருமானு பார்த்தாங்க. எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங் ஆகுறது இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையும் போயஸ் கார்டன் தானே கூட்டணி பங்கீடு பேசுறதுலாம் ஒரு மையமாக இருந்தது. ஏங்க ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அது எல்லா காலத்திலும் செல்வி ஜெயலலிதா வந்து இப்படி போனாங்க, அதே மாதிரி இவர் போகணுன்னா அப்புறம் இவர் இதுக்கு அதான் அப்போ வந்து ஏடிஎம்கே இருந்த ஸ்ட்ராங் இப்போ இல்லையோன்றதான கேள்வியாக இருக்குது. அப்போ இருந்த அதே தொகுதியில் தான் இப்போவும் நிற்கிறாங்க. அதாவது அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பவர் உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்றது என்னது? இங்கேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியில் இப்போ அமித்ஷா இங்கே வரலையா? அதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அமித்ஷா 3 தடவை வந்தார்ல, இங்கே வந்தானே பேச்சுவார்த்தை நடத்திடலாம் பண்ணார். பியூஷ் கோயல் இங்கே வந்தானே பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஏன் அதை பேச மாட்டேங்கிறாங்க? வசதியாக மறந்துடுறாங்க. இன்னொன்று அடிமை கபலீகரம் செய்கிறது அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் 170 சீட்டு ஏடிஎம்கே நிற்கிது. பாஜக அதே இதில் கொஞ்சம் கூட இத்தனைக்கும் 11% அப்படின்னா அவங்க எங்கேயோ கேட்கணும். இன்றைக்கி 29 சீட் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் முடிவாகிறது தகவல் வருது. அப்போ யாரை கபலீகரம் பண்ணுறா? ஆனால் ஏன் சார் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல? என்னங்க இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை கேட்குறேன், எல்லாம் முடிவாயிடுச்சுன்ற பட்சத்தில் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல? ஏன் தாமதம்? திங்கக்கிழமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இன்றைக்கி சந்திராஷ்டமி, நாளைக்கு ஏதோ நவமி, இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. சும்மா இல்லை. அமாவாசைக்கு தான் பட்டியல் வெளியே வரும் தெரியுமா? அது திமுகலேயே அந்த இது புத்தி உண்டு. பதவி ஏற்கிறத குளிகையில் பதவி ஏற்றவங்களாம் அவங்க. ஆனால் வெளியில் பெரியாருடைய பேரன்கள் பகுத்தறிவுலாம் உருட்டிக்குவாங்க. ஆனால் இவர்கள் அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எல்லா நாளும் நாங்களாம் பார்ப்போங்க, அந்த இதெல்லாம் ஜாதகம் மற்றெல்லாம் பார்ப்போம் தான் சொல்கிற ஆளுங்க. அப்போ இன்றைக்கி சந்திராஷ்டமி, நாளைக்கு ஏதோ ஒரு இதுவான், திங்கக்கிழமை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கடன்னு வேகமாக போயிடும். ஏற்கனவே தொகுதிகள்லாம் கிட்டத்தட்ட இறுதிப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் எண்ணிக்கை மட்டும் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. இங்கே இன்னும் ஒன்றுமே நடக்கலையே. இதை மறைக்கிறதுக்கு தான், இந்த பலகீனத்தை மறைக்கிறதுக்கு தான் அங்கே பார் ஒன்றும் இல்லை ஒன்று. நேற்று பார்த்தீங்களா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பிரச்சனை எங்கே இருக்குங்க? எங்கே அடிச்சுக்கிறாங்க? திமுகவுக்குள்ள தான் அடிச்சுக்கிறாங்க. அதுதானே விவாத பொருளாக மாறணும். நேற்று விவாத பொருள் என்னது? டெல்லி போயிட்டு வந்ததை பற்றி எல்லா சேனலும். அப்போ இவரோட அஜெண்டா தெரியுதா? இதுதான் பிரச்சனை. சரி சார், இப்போ திமுக கம்யூனிஸ்ட் இடையே வந்து தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாத நிலையில் வைகோ அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் போயிருக்காங்க. எதுக்கு இந்த தொகுதி பங்கீடு திமுக சைடில் பேசுகிறதுக்காக போயிருக்காரா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 தொகுதி தான் சொல்லிட்டாங்கன்னு. அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற செலவுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இவர்களுக்கு 5 தொகுதியை வாங்கிட்டா மாநாட்டில் சொல்லிட்டு வந்தது கட்சிக்குள்ளே உண்மையாக இருப்பான்ல தொண்டன். எல்லாரும் பாலகிருஷ்ணன் மாதிரி இருப்பாங்களா, கனகராஜ் மாதிரி இருப்பாங்களா? அப்போ அவங்க வந்து கொஞ்சம் உறுதியாக இருப்பான்ல. எனக்கு இவ்வளோலாம் போய் மானமிழந்து இப்படிலாம் வாழணும் அவசியம் கிடையாது. அவங்களால நம்மளாலேயும் தான் நம்மளால் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்புறம் நமக்கு ஒரு தொகுதி இருக்கிற தொகுதி யார் தொகுதியை கொடுக்குறது கூட என்ன பிரச்சனைன்னு கேள்வி வருமா வராதா? அதனால் சண்முகமாக அதில் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால் அந்த இது ஓடுது. இப்போ சண்முகத்தை வளைக்கணும்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் எம்ஏ பேபி வந்துக்கிறார் அங்கேருந்து, அகில இந்திய பொதுச் செயலாளர். இப்போ அவர்கிட்ட வந்து பேசணுன்னா யார் பேச? திமுகலேருந்து போனால் அசிங்கம் இல்லை. இப்போ அனுப்புகிறீங்களா? இது மட்டும் அடிமைத்தனம் இல்லையா? நீங்கள் தான் பெரிய கட்சி இல்லை. அப்போ உங்களுடைய போர்வால தளபதி அனுப்புகிறீங்கல்ல, போய் பேசிட்டு வான்னு. புரியுதா? இப்போ வைகோவை வச்சு பேசுகிறது, வெளியில் போயிடாதீங்க அசிங்கமாக போயிடும் அப்படி. ஏன்னா வெளியில் போயிடனா அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களா? யார் வெளில போகிற மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. சீட்டு கம்மியாக கொடுத்தா நம்ம எதுக்கு இருக்கணும்? வெளில போகணுன்னா இப்போ சண்முகம் போன்றவர்கள் இன்னும் கொஞ்சம் மானமுள்ளவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் எதுக்கு இந்த மாதிரி தனியாக நின்று பார்த்துக்கலாம் அப்படின்றது இருக்கும்ல. அதனால் கட்சியுடைய மரியாதையை காப்பாற்றணும்ல. தனியாக நின்றுனா 234ன்ற நம்பர் இருக்கு. 4 10 நிற்கிறாங்களோ எவ்வளோ நிற்கிறாங்க? தனியாக நிற்கிறோம், இல்லை தாவேகா கூட கூட்டு நிற்கிறோம். உங்களுக்கு என்ன? அதான பிரச்சனை. அதனால் அந்த ஒரு பயம் வருதில்ல. இப்போ போ அப்படின்றது. போனால் என்னப்பா போகிற, வாப்பா என்னப்பா நீ அப்படின்னு. இதே முடிவை திருமாவளவன் எடுத்தாருன்னா அதுவும் மரியாதை. திடீர்னு மக்கள் நல கூட்டணி ஒன்று சேர்ந்துட்டா, எனக்கு கூட 5 சீட்டு பிடிக்கலப்பா, நம்ம 3 பேரும் சேர்ந்து தாவேகா கூட கூட்டணி போகலான்னா முடிஞ்சதில்ல கதை. ஏற்கனவே தோல்வியின் பாதையில் போய்கிட்டு இருக்குது. இப்போ இவங்களும் போயிட்டாங்கன்னா அந்த பயம் வைகோ அனுப்பிச்சு பேச வைக்கிறாங்க.
அவர் வெளில ப்ரெஸ் மீட்டில் கூட நோ ரிப்ளே அப்படின்ற ஒரு மென்ஷனை கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நின்று அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாம், வந்தது வேறு வேலைகளா? மன்னா எதிரி நாட்டு படைகள் எடுத்து வருகிறார்கள், படையெடுத்து வருகிறார்கள் மன்னான்னு அதுக்கு வந்திருக்காரு, தூதுவராக வந்திருக்காரு. அதனால் அவருக்கு விட்ட வேலையை அங்கே போய் சொல்கிறது தான் அவர் வேலை. அதனால் அது அப்போ எவ்வளோ சீரியஸாக இருக்குது பாருங்கள். இதை எவனும் பேச மாட்டான். அங்கே எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அங்கே போய் எதாவது இருக்குதான்னு குப்பையை கிளற மாதிரி கிளறி பார்த்துக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. சரி சார், விசிக கூடயும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாத நிலையில் நேற்று ஃபேஸ்புக் நேர்காணலில் நிர்வாகிகள் கூடலாம் பேசினதில் சொற்ப சீட்டு தான் நமக்கு கிடைக்கும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஆட்கள் நிறுத்தணும், அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்ட்டு திருமாவர்கள் வந்து அவர் சைட்லேருந்து சொல்லி ஒத்துழைக்கணும், நிதி இது பண்ணுங்க, நம்மளை வந்து கட்டுப்படுத்துகிறார்கள், நம்மை வளர விடாமல் பார்த்து கொள்கிறார்கள். உங்களை வளர விடாமல் பார்த்துட்டு நீங்கள் தான் கட்சியை கொண்டு போய் திமுகவில், அதாவது கூட்டணின்றது வேறு, அடகு வைக்கிறது வேறு. அவர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார். 2018 அவங்க அப்பா இறந்தோன்னே அவர் பயந்து போய் கிடந்தார். அப்போ அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது இந்த மக்கள் நல கூட்டணி. இவரும் 2 பேர் மட்டும் வெளியில் இருந்தாங்க மக்கள் நல கூட்டணியில், தேமுதிகவும் வாசனும். மற்ற எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க. இவங்க எல்லாம் போய் அங்கே இவர் ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுத்தா தான் ஸ்டாலினுக்கு அந்த ஒரு தலைமை இதுவே வந்துச்சு. ஸ்டாலின் ஒரு இது காங்கிரஸ் சேர்ந்தோன்னா ஒரு பலமான கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, இந்த கூட்டணி ஜெயிக்கும், நேர்மை எருமை கருமை அப்படின்லாம் உருட்டுனாங்க. அது 2019 எடுபட்டுச்சு. கூடுதலாக என்ன பண்ணாங்கன்னா ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்ன்ற வரைக்கும் உருட்டிட்டாப்புல. யார்? ஸ்டாலின். ஊரில் யாருமே சொல்ல, காங்கிரஸ் யாருமே அதிர்ச்சி, நாங்களே நம்மள நீ நான். அதுனா டெக்னிக்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தினா பெரிய இதுன்னு இப்போ ஓகே ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து ராகுல் காந்தி இது எல்லாம் வச்சு பெரிய அளவில் ஜெயிச்ச பிறகு சட்டமன்ற தேர்தலில் எல்லாரையும் கபலீகரம் பண்ணுற வேலையை திமுக பண்ணிச்சு. அப்போவே இவர்கள் உஷாராக இருக்கணும். சரி, பிஜேபி என்டி அந்த சைடு இது வேறு எதுவும் மாற்று இல்லை, சரி ரைட் நின்னாச்சு, ஜெயிச்சாச்சு. ஜெயித்த பிறகு மானத்தோடு வாழ்கிற வேலையை பண்ணுமா? பண்ணியிருக்கானாவா? சட்டசபையில் சண்டை போடுறது, எதிர்கட்சியாக வேலை செய்கிறது, மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறது. ஜெயிச்சு கொஞ்ச நாள் தானே வேங்க வெல்லாம் வந்துச்சு, அது எல்லாத்துலேயும். ஆனால் அவர்கள் மகுடி ஊதுறபடி ஆடி இருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அவர்களை முட்டு கொடுக்குற வேலையை அவங்க பண்ணாங்க. அவர்களை யாராவது விமர்சனம் பண்ணால் திமுககாரனுக்கே கோவம் வராது. ஆனால் கே பாலகிருஷ்ணனுக்கும், வன்னியரசுக்கும், அந்த ஆலூர் ஷானவாஸுக்கும், கனகராஜுக்கும், முட்டரசனுக்கும் அவ்வளோ கோவம் வரும். வைகோ கூட அவ்வளோ கோவம் வராது. இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். டிபேட்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படி கோவப்படுவாங்க. இப்படி முட்டு கொடுத்து இந்த திமுக ஆட்சியுடைய அந்த ஏகப்பட்ட முறைகேடுகள் இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு எதிராக அரசுடைய நடவடிக்கை, அமலாக்கத்துறை நடவடிக்கைலாம் வந்த பொழுது இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒன்றும் மௌனமாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நடவடிக்கை வர்றது கரெக்டாக வருது. ஜாப் ராக்கெட் கேஸில் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை. இவங்க எல்லாம் திமுக ஆதரவாக பேசியிருந்தாங்களா இல்லையா? ஈடியை வச்சு மத்திய அரசு பண்ணுது, அது பண்ணுதுன்னு. அப்போ இவர்கள் கம்யூனிஸ்டுகள் எப்படி நேர்மையை பற்றி பேச முடியும்? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் போய் முட்டு கொடுத்தாங்க. ஜாதி ஆணவ படுகொலை திமுக ஆட்சி வந்த பிறகு தான் அதிக அளவில் பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் எல்லாமே நடந்ததுன்னு ரெக்கார்டே இருக்குது. இப்போ அதுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் தான் கைக்கு ஒத்துருக்கணும். அவங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பாப்பா பார்க்கலாம் அதெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு. இவர் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதி எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்குச்சு ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக இதுன்னு. இங்கே கண்டுக்கவே இல்லை. எதாவது பண்ணாரா அவர்? வேங்கை வயலில் அடையாளப்பூர்வ போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க 2 பேருமே. தூய்மை பணியாளர்கள் போராடின பொழுது சும்மா அடையாளப்பூர்வமாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. திரும்ப ஒரு படி மேலே போய் இவர்களை இந்த வேலையில் அவங்களுக்கு வேலையை உறுதிப்படுத்தினா அதே இதிலே இருந்துரும், அந்த மக்களே, அந்த சமூக மக்களே அதில் இருந்துருவாங்க மாதிரி ஒரு வினோத கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சார். சாம்சங் இதில் அந்த தொழிற்சங்கம் வைக்கிற இதில் தொழிற்சங்கமே வைக்கிறதுக்கு எதிர்ப்பாக அந்த நிர்வாகத்துக்கு ஆதரவாக அமைச்சர்களே இருந்தாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு கம்யூனிஸ்டுகளையும் மார்க்சிஸ்டுகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ தைரியம் இல்லை. இதோட ஒருபடி மேலே போய் சங்கமே அமைக்கலை. முதலமைச்சரை பார்த்து நன்றி சொல்கிறாங்க. மாநாட்டில் கூப்பிட்டு காரி துப்புனாங்க கே பாலகிருஷ்ணனை. சங்கமே கொடுக்கல, பந்தலை பிரித்து போட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணுது போலீஸு. சங்கமே கொடுக்காதப்போ எதுக்குங்க முதலமைச்சரை பார்த்து நன்றி சொன்னீங்கன்னு கேட்டாங்க. இல்லை நான் போல் திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்னு தெரியாமல் போயிட்டேன். இதெல்லாம் பதிலா? இவருடைய அடிமைத்தனம் தெரியுதா எந்த அளவுக்கு அடிமைத்தனம்னு? சென்னையில் கார் ரேஸ் நடத்துகிறாரு.
மக்கள் கேட்டாங்களா? இல்லை யாரா கட்சிக்காரங்க கேட்டாங்களா? இல்லை அது நடத்துறதுனால யாருக்காவது யூஸா? வெறும் உதயநிதியுடைய விருப்பத்தின் பேரில் 42 கோடி ரூபா கார் ரேஸு எனக்கு என்னன்னு ஒரு ரோடெல்லாம் மறித்து ஆம்புலன்ஸ் போகிற பாதை 2 மருத்துவமனைகள் இருக்குது நடத்துனாங்க. யாராவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? அம்மா உணவகத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே. சென்னையில் 4000 சில்லற கோடி நாங்கள் அந்த உட்கட்டம் இந்த உட்கட்டம் பண்ணாங்க. 2023 வெள்ளத்தில் சென்னையே ஒரு வழியாச்சு. இத்தனைக்கும் ரொம்ப பெருசு இல்லை, சாதாரண வெள்ளம். அன்றைக்கெல்லாம் கே பாலகிருஷ்ணன் அப்படி முட்டு கொடுத்தாரு. எந்த விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு ஆதரவாக நின்றுருக்கீங்க? கொலை, கொள்ளை, போதைப் பொருள், கஞ்சா புழக்கம், இளைஞர்கள் சீரழிஞ்சது, எதுக்காவது நீங்கள் மக்கள் பக்கம் நின்னீங்களா? இந்த கவர்மெண்ட்டுக்கு தானே முட்டு கொடுத்துருந்தீங்க. முட்டு கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி பலனை அனுபவிச்சிட்டிங்க. அதனால அவர்களுக்கு எஜமானத்தனம் வந்துடுச்சு. ஓ ஏய்யா நல்லா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் பண்ண போதெல்லாம் இனிக்குது, இப்போ என்ன உரிமை பேசுகிற? இந்த கேள்வி தான் இப்போ திமுகட்டேருந்து வருது. எங்களால் தானே நீயே அப்படின்ற கேள்வி வருது. இவங்க எங்களாலேயும் நீ தானே என்ற கேள்வி இவங்கள்ட்ட வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குதுன்னா இவர்கள் அதற்குரிய பலனை பெற்றுவிட்டார்கள். அப்போ எப்படி எஜமானுக்கு எதிராக கோவம் வரும்? அதுக்கு பதிலாக புலம்பல் தான் வரும். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனைனா, சீட்டை ஏற்றுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. அதை எப்படி வெளியில் மற்றவங்களுக்கு அந்த அவமானத்தை எப்படி இது பண்ணுறதுன்றது தான். புரியுதா? அவங்க ஓகே, ஆனால் மற்றவங்க எதாவது நினச்சிக்குவாங்களே, அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? இன்னொன்று புதுசாக வர கட்சிக்கு வந்து நம்மளோட அதிக சீட்டு கொடுத்துருவாங்களான்ட்டு அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாணய வெளியீட்டு விழா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வெளியிடுறாங்க. சின்ன விஷயம்னா கூட சனாதன எதிர்ப்பு அது இதுன்னு குதிக்கிறவங்க யார்? திருமாவளவன் இவங்களாம் தானே. நாணயம் வெளியிட்டப்போ இந்தியா கூட்டணியில் தலைவர்களே இல்லையா? ராகுல் காந்தி இல்லையா? சோனியா காந்தி இல்லையா? இல்லை மம்தா இல்லையா? இல்லை கெஜ்ரிவால் இல்லையா? அப்போ யாரோ இவரும் நிதிஷ்குமாரும் இங்கே தான் நினைக்கிறேன். இல்லை ஃபருக் அப்துல்லா இல்லையா? யார் இல்லை இந்தியா கூட்டணியில் பெரிய தலைவர்கள்? இவர் சரத் நம்ம தேசிய காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் இல்லையா? யார் இல்லை? யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு கலைஞர் இதை வெளியிட்டுருக்கலாம்ல. நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க? அன்றைக்கி கம்முன்னு இருந்தீங்க 3 பேரும். அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. ரவிக்குமார் மட்டும் லைட்டாக முணங்கினார். யார்? விடுதலை சிறுத்தைகளுடைய. மற்ற எல்லாம் கம்முன்னு இருந்தீங்க. அந்த விழாவில் வேறு போய் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் பேசலாமா? அப்போ உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? புரியுதா? கமல்ஹாசனை கூப்பிட்டு ராஜ்யசபா கொடுக்குறீங்க. சிபிஎம்முக்கு இந்த 5 வருஷத்தில் ஒரு ராஜ்யசபா கூட இல்லை. ஏன் கேட்கல? உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறோம், உங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்கோம், உங்களை கட்சி ஆட்சியில் உட்கார வச்சோம் நாங்கள். எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுன்னு ஏன் கேட்க முடியல? சிபிஐனால் ஏன் கேட்க முடியல? அப்போது இவர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு. ஏன் திருமாவால் ஒரு ராஜ்யசபா வாங்க முடியல? ஏன் ஒரு எம்பியில் ஒரு பொது தொகுதி வாங்க முடிஞ்சதா? 3 தொகுதி கேட்டாங்களா, கொடுத்தாங்களா? சரி 3ல் 2ல் 1 பொது தொகுதி 1 இது கொடுன்னா கொடுத்தாங்களா? இப்படி உங்களை நடத்தினவங்கள நீங்கள் அடிமைத்தனமாக தலையை குனிஞ்சு குனிஞ்சு போனீங்க. இப்போ மட்டும் நிமிந்துக்கிட்டு வீரம் பேசினீங்கன்னா அவங்களுக்கு சிரிப்பு வருமா வராதா? ஹேய் உனக்கு வீரம் வந்துச்சான்ற மாதிரி தானே வரும். அதுதான் இப்போ பிரச்சனை. திருமாவளவனுக்கும் அதான் பிரச்சனை, கம்யூனிஸ்ட்டுகளும் அதான் பிரச்சனை. இந்திய கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க யாரும் கேட்க போகிறதில்ல. அது வாட்டில் அது எப்போவோ முடிஞ்சு போச்சு. அது கட்சி அந்த இதெல்லாம் எமர்ஜென்சியாக ஆதரிச்சவங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தொண்டர்கள்ட்ட போனால் நாளைக்கு மாநாட்டை வச்சு செய்வானே, என்ன பதில் சொல்கிறது? வேறு பத்திரிக்கைக்காரங்க அவங்க இவங்க எல்லாம் அதுக்கு என்ன வார்த்தைகளை போட்டு உருட்டலாம். பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும் எவ்வளோ நாளைக்கு தான் சொல்ல முடியும்? இப்போ சொல்கிறதே வெளியில் வந்து 5 பிஜேபி உள்ளே வந்துடும், அதனால் 5 தொகுதி அதானே தொடர் சொல்ல வர்றீங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி சகிச்சுக்கிறது? இன்னொன்று சண்முகம் ஒத்துக்கலை, அவர் கூட சில பேர் ஒத்துக்கலை. ஒத்துக்காதவங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மார்க்சிஸ்ட் கட்சியில் மேல் கமிட்டிலேருந்து ஆளை கூட்டு வருவாங்க. அதுதான் நீங்கள் அது வரும்போது அதுக்கு தான் எம்ஏ பேபின்னு சொன்னால் என்ன பண்ணுவார் சண்முகம்? கேட்டு தான் ஆகணும். சரி எம்ஏ பேபியும் ஒரு வேளை ஸ்ட்ராங்காக நின்றுறாது அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரட்டு தான் அடித்து போகிறன்ட்டு வைகோவை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எப்போ அந்த முடிவு கூட எடுத்துடாதீங்க, சிக்கலாகிடும் அப்படின்ட்டு. பார்த்து பண்ணிக்கலாம், நான் மீடியேட்டர் ஆகிறேன்.
அப்படின்னு. அப்போது இவர்கள் எல்லோரையும் திமுக இந்த அளவுக்கு நடத்துக்குதுன்னா இவங்க எந்த அளவுக்கு அவங்களோட இணங்கி போயிருப்பாங்க. வெறுமனே சீட்டுகள் மட்டும்தான் பிரச்சனையா, வேறு சில எத்தனை விஷயங்களை நீங்கள் இறங்கி போயிருக்கீங்க அப்படின்றது கேள்வி இருக்கா இல்லையா? கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு 15 கோடி 10 கோடி இந்த அவமானம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. திருமாவளவனுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் சேர்த்து தான் அவர்கள் தென்னாவட்டாக இருக்காங்க. எங்கே போயிடுவேன்? அங்கே போனால் கொடுத்துருவாங்களா? சீட்டு மட்டும் தான் கொடுப்பாங்களா? மற்றதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் இப்போ ஒத்துக்கணும். பட்டுன்னு ஒத்துக்கிட்டா அசிங்கம். கட்சிக்காரனும் திட்டுவான், வெளியில் பத்திரிகாரனும் போட்டு இது பண்ணுவான். அதுக்கு இந்த புலம்பல். அந்த இதுலேயும் சொல்கிறாரு, 10 இடம் வாங்கி பேசுகிறது வந்து இப்போ வேணால் வெற்றியாக இருக்கலாம், ஆனால் வந்து நமக்கு அதை விட கட்சி நலனை விட கூட்டணி கட்சி நலனும் பிஜேபி உள்ளே வந்துடும். அதுதான் கட்சி நலனும் முக்கியம், கூட்டணி கட்சி நலனும் முக்கியம். கூட்டணி கட்சி நலன் முக்கியம்னு அவங்க பார்க்கணும்ல, நீங்கள் பார்க்குறீங்களா? அவர்கள் சொல்லணும்ல, 5 தொகுதி நமக்கு அவர்கள் கொடுத்தாலும் 6 தொகுதி கொடுத்தாலும் நம்ம வந்து அப்படி பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அவர்கள் கூடுதலாக கேட்குறதுன்றது நம்ம கட்சி நலனோடு சேர்ந்து கூட்டணி நலனும் முக்கியம், அதனால் அவர்கள் கேட்குற 10 தொகுதி நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரா? சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்மை வளர விடாமல் பார்த்து கொள்கிறாருன்னு யாரை சொல்கிறாரு? 2 பேர் தான் அவரை வளர விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஒன்று அவர் கட்சியிலே இருக்கிறவங்க, இன்னொன்று அவரே, 3வது திமுக. வேறு யார் வளர விடாமல் பார்த்துக்குவாங்க? உங்களை யாராவது கைப்பிடிச்சி இழுக்கிறாங்களா? ஜாதியான படுகொலைக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறத யாராவது தடுத்தாங்களா? கொடியேற்ற கூட உங்களை விடல. யார் விடலை? நீங்களே புலம்பியிருக்கீங்க. யார் உங்களை கொடியேற்ற விடலை? விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எங்கேயுமே கொடியேற்ற திமுக அரசு காவல்துறை அனுமதிக்க மாட்டேன்னு புலம்புனாரா இல்லையா? வலுக்கட்டாயமாக மதுரையில் கொடி கம்பத்தை அகற்றினாங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க? மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துனீங்க. அது தமிழக மது ஒழிப்பு மாநாடு தான் ஆக்சுவலாக அது ஆரம்பிச்சது. அதில் நீங்கள் அதிமுகவை கூப்பிட்றதுக்கோ மற்ற கட்சிகளை கூப்பிட்றதுக்கோ உங்களுக்கு உரிமை இல்லை, விஜயை கூப்பிட்றதுக்கோ உங்களுக்கு உரிமை இல்லை. 2வது அந்த மது ஒழிப்பு மாநாடை அகில இந்திய மது ஒழிப்பு மாநாடாக மாற்ற வச்சாங்களா இல்லையா? விட்டால் அகில உலக மது ஒழிப்பு மாநாடாக மாற்றி ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் இனி மது அருந்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருப்பாங்க. ஐரோப்பிய நாட்டிலே அமெரிக்காவிலே இன்றைய தினம் மது என்பது ஆறாக பெருகி ஓடுகிறது, அவர்கள் மது விலக்கை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க இல்லையா? ஆர்எஸ் பாரதி வழிமொழிஞ்சிருப்பார். அப்போ இந்த அளவுக்கு அடிமைத்தனமாக போனது யார்? ஆதவ அர்ஜுனா என்ன கேட்டார்? என்ன கேட்டார்? உங்களால் நாங்கன்றீங்க, எங்களாலேயும் நீங்கள் தானே, ஏன் எங்கள் தலைவருக்கு துணை முதல்வராக இருக்கிறதுல தகுதி இல்லையா? அவ்வளோதானே கேட்டார். எதுக்கு ஆதவ அர்ஜுனா வெளியே அமிச்சிங்க? அன்றைக்கி ஏன் நீங்கள் தலை வணங்குனீங்க? அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளா, இவர் கொடுக்க போகிறார், வாங்க போகிறாரு, 2 பேரும் பேச போகிறாங்க, அதோட போயிட போகிறாங்க. வேறு ஏதாவது நடக்க போதா? அதில் அதுக்கு அனுமதி இல்லை. அதுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுத்தாங்களே. இவர் அதுக்கு என்ன நான் உருட்டினார் ஞாபகம் இருக்குதா? அவருக்கு போகக்கூடாதுன்றதை விட போகாமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லிட்டு உருட்டினார். இதில் மிகப்பெரிய அரசியல் சதி இருப்பது எனக்கு பிறகு தான் தெரிந்தது. இந்த கூட்டத்தின் மூலம் என்ன பண்ண போகிறாங்க? கூட்டத்தின் மூலியமாக எது பண்ணாலும் உங்களை மீறி பண்ண முடியுமா? இன்னொன்று அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது ஆதவ அர்ஜுனா தானே, உங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் தானே. இன்னொன்று ஒரு பத்திரிகை தானே அந்த புத்தகத்தை வெளியிடுது. இன்னும் அந்த கூட்டத்தின் மூலயமா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. போய் ஏதாவது நடந்தால் கூட பரவாயில்ல, போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இப்படிலாம் திமுக இழுத்தெழுப்புக்கெல்லாம் ஆடிட்டு இன்றைக்கி வந்து எங்களை முடக்க பார்க்கிறார்கள், எங்களை வளைக்க பார்க்கிறார்கள், எங்களை அது பண்ண பார்க்குறாங்க, இது பண்ண பார்க்குறாங்கன்னா அப்போ இன்னும் பண்ண தான் செய்வாங்க. எத்தனை விஷயத்துக்கு இறங்கி போனீங்க? 1 2 எதையுமே கேட்கலையே நீங்கள். ஜாதி ஆணவ படுகொலையை விட்டுருங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு போய் கேட்டிங்களா? செஞ்சு கொடுத்தாங்களா? சாதாரண விஷயம் தானே. பீகார் நடத்துச்சு, கர்நாடகா நடத்துச்சு, தெலுங்கானா நடத்துச்சு, தமிழ்நாடு மட்டும் அவங்களாம் நடத்த முடிஞ்சதா? எத்தனை விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க. அதனால் இன்றைக்கி அவர்கள் பிரச்சனை ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, அதை வெளியே மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதாக உருட்டுறது. ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ தலைவராக நீங்கள் இவ்வளோ வருத்தப்படாதீங்க, வாங்கிக்கிங்க, உங்கள் மன வேதனை எங்களுக்கு புரிகிறது, தயவுசெய்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொல்லணும். தொகுதி நீங்கள் சொன்ன மாதிரி 8 தானே? 8 6 8னா 2 உதயசூரியன் குறைஞ்சிட்டீங்க. ஓ ஆமாம். சரி சார், இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை வேல்முருகனுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அவர் வெளியே போகிறன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் இன்னைக்கு கெடு மாதிரி கொடுத்துருக்காரு. இன்னும் 24 மணி நேரத்தில் ஏதாவது பேசியிருப்பாங்க. திரும்பவே சொன்னார். இவர் பாட திண்டாட்டம். நேத்தையே சொன்னார். நேற்று இவர் பாட திண்டாட்டம்.
இவர் வந்து அவருக்கு இது பண்ணுறாரு. காலையில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்டிஏ போனால் அவருக்கு எத்தனை தொகுதி அங்கே கொடுக்குற மாதிரி இருக்காங்க? அவர் என்டிஏ போகிறான்னு யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க. போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அதெல்லாம் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல. இன்னும் புது கட்சிகள் இல்லைன்ட்டார் அவர். சரி, இப்போது தாவேகாவை பொறுத்தவரை வந்து புதுச்சேரியில் தனித்து போட்டி அப்படின்னு சொன்னீங்க. அட்லி ஒய்ஃபுக்கு வளைகாப்பு. இந்த நிலையில் அட்லி ஒய்ஃபுக்கு வளைகாப்பு. ஏங்க எதை கேட்க வந்தீங்களாங்க? அதான் சார், இப்போ அடுத்து கேட்க வந்தது என்னென்னா, அட்லி ஒய்ஃபுக்கு வளைகாப்பு. அது மும்பை அதானே, ஏதாவது கேளுங்க. ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்குங்க. அட்லி ஒய்ஃப் வளைகாப்புக்கு போகணும். பாண்டிச்சேரியில் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் திங்கக்கிழமைன்றீங்க. இங்கே வேட்பாளர் பார்க்கணும். அதை விட முக்கியமாக எங்களுக்கு வேலை இருக்குது. அதான் கேட்குறேன். எதாவது கேளுங்க. என்ன கேட்க வந்து சார், இங்கே வந்து நேர்காணலாம் போயிட்டு இருந்தது சார். இங்கே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி புதுச்சேரிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றது தான் அடுத்த கேள்வி. ஓ, அது கேட்டிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நினச்சோம். அதுக்குள்ளேயும் பார்த்தா அட்லி ஃபோன் பண்ணிட்டாப்புல. அண்ணன் ஒய்ஃபு வளைகாப்பு. உடனே ஐயோ தோ வந்துடுறேன் அண்ணன். என்னென்ன பாண்டிச்சேரிக்கு வந்து திங்கக்கிழமை லாஸ்ட் நாள்ண்ணா வேட்புமனு தாக்கல். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இவர்கள் பால்வாடி குழந்தைகள். இப்போ திமுக வந்து லாஸ்ட்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு தெரியும் நம்ம தான் வேட்பாளர் அப்படின்னு. அவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். இப்போ திங்கக்கிழமை வேட்புமனு தாக்கல். நீங்கள் நாளைக்கோ இன்றைக்கி இது வரைக்கும் வரலல்ல, இன்னொரு குண்டு வேறு தூக்கி போட போகிறாங்களாம். அது வேறு வந்துச்சுன்னா என்ன வந்து தெரியும். அவர் மூட் அவுட் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கலாயிடும். அப்போ நாளைக்கு சொன்னாங்க வச்சுக்கோங்க, ஒரு நாளில் ஒரு வேட்புமனு ரெடி பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் சிஏ ரிப்போர்ட்லேருந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் அந்த இது வருமான வரி தாக்கல், உங்களுடைய வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் விவரம் இப்போ கூட பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம். இப்போ நீங்கள் வேட்புமனு தாக்கலில் வழக்குகள் விவரம், சொத்துகள் விவரம் என்னென்ன இருக்குது உங்களுக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு அசையும் சொத்து, அசையா சொத்து, ஓடுற சொத்து, ஓடாத சொத்து, மறைச்சி வச்சுக்கிற சொத்து, எல்லாத்தையும் ஆட்டை போட்ட சொத்து, எல்லா விஷயத்தையும் நீங்கள் அந்த இதில் கொண்டு வரணும். அப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட், இந்த நோட்ரி அட்ரி எல்லா ட்ரீயும் அதில் வந்து எல்லாம் கொடுத்து வைக்கணும். ஒரு நாளில் ரெடி பண்ணுற அளவுக்குனா திமுக அதிமுகனா பிரச்சனையே இல்லை. போன வருஷம் இருக்கிறத ஜெராக்ஸ் எடுத்து இந்த வருஷம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி போட்டு ஏற்றி கொடுத்துருவானுங்க. அவங்களுக்கு தெரியும், ரெடியாக இருக்கும். இப்போ இவங்க ஒரு நாளில் எப்படி பண்ண முடியும்? ஒரு நாளில் வளைகாப்புனா ரெடி பண்ணலாம், காசு இருந்தால் டக்குன்னு அவர் சொன்னால் ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனால் ஒரு நாளில் வேட்புமனு தாக்கல் ரெடி பண்ண முடியுமா? வேட்பாளர் ரெடியா? தெரியுதா இவர்கள் கட்சி நடத்த லட்சணம்? நாளைக்கு வேட்புமனு தாக்கல் இறுதி நாள். நீங்கள் இவங்கெல்லாம் அடித்து பிடிச்சி முடிச்சிட்டாங்க. 16/10/2 யார் 2 அதிமுக, 2 எல்ஜேகே, 10 வந்து பாஜக, 16 வந்து என்ஆர் காங்கிரஸ் முடிச்சிட்டாங்க. வேட்பாளரும் அவங்கள்ட்ட ரெடியாக இருப்பாங்க, முடிச்சு விட்ருவாங்க. காங்கிரஸும் திமுகவும் இன்னும் முட்டின்னு இருக்குது. அவங்க ஒரு பக்கம், அவங்க கூட முட்டி முடிச்சிட்டாங்கன்னா பட்டுன்னு அவங்க எல்லாம் ரெடியாக இருப்பான். ரெடியாக வச்சுக்கிட்டு கூட்டணியில் 2 பேர் தானா? அதுவே சண்டை. மொத்தமே 30 தொகுதி தானேங்க. அதுக்கப்புறம் இவங்க தெரியுதா எப்படி கட்சியை வச்சுருக்காங்கன்னு. இது ஒன்று. நேற்று அவர் இவ்வளோ கடுமையான சூழல் இருக்கும்போது ரொம்ப கூலாக மும்பை போனார். கேட்டால் அட்லி ஒய்ஃபுக்கு வளைகாப்புன்னு. எங்கள் அட்லி ஒய்ஃபு வளைகாப்புன்னா கல்யாணம், கல்யாணம் அட்லி தானே அவர் பேர். எனக்கு வேறு அடிக்கடி சந்தேகம் வந்தது. இயக்குனர் அட்லி அவர் கல்யாணத்துக்கு போகாமல் இருந்தாருன்னா சொல்லலாம், சரி கல்யாணம் அதுன்னு. இன்னும் தேர்தல் நேரம் கல்யாணம் வச்சாப்பா, தேர்தல் நேரம் வரணும் வர முடியாது சொல்ல முடியாது, நான் அப்புறம் வீட்டில் கூப்பிட்டு வச்சு நான் மரியாதை பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது வளைகாப்பான், இதுக்கு யாராக போவாங்களா? அதுலேயும் இப்போ அட்லி வளைகாப்பு நடத்தினாரான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு படம் எடுத்தார், தெரிய ஹிந்தியில் அவரே தயாரித்து எடுத்தார். படம் புட்டுக்குச்சு, 100 கோடி வரைக்கும் அந்த படத்துடைய செலவு. தமிழில் நல்லா ஓடிச்சு. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று எடுத்து அதுவும் பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டுன்றாங்க. இது அப்போ இவர் இங்கேருந்து போனான்றாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் அவர்களுக்கு இப்போ தான் தெரியுது, தேர்தல்னால் செலவு பண்ணணும், அதுக்கெலாம் பணம் தேவைன்னு தெரியுது. நீங்கள் கேளுங்களேன். ஆமாம், அதுக்காக தான் போனாரா? அவங்கள்ட்ட இல்லாத பணமானு கேளுங்க. அவங்கள்ட்ட இல்லாத நீங்கள் அதை வெளியே எடுக்கணும்ல, பீரோவில் வச்சு பூட்டி அப்படி எடுக்க முடியும். அப்போ வெளியில் இருந்து உதவிங்க. அவர்களுக்கு பல இடங்களில் வர வேண்டியதெல்லாம் வரல. முக்கியமாக ஆந்திராவை சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் தலைவரும் ஏதோ பண்ணுறேன்னாராம். அவரும் கையை விரிச்சிட்டாரு. இப்போ இங்கே போயிருக்காரு.
இது என்ன இதுக்கு தான் போனான்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது. முடிவு போக போக தானாக வெளியே வரும். அதுக்காக ஒரு கட்சியுடைய தலைவர் இவ்வளோ இம்பார்ட்டண்டான நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டார். கரெக்டாக ம். இப்போ போனார்னா எலெக்ஷன் ஏதாவது மேட்ரு இருக்கும். இன்னும் சிலர் சொன்னாங்க, இல்லை இல்லை மீண்டும் பேச்சுவார்த்தை ஆகுதுன்னு. பேச்சுவார்த்தை அவங்க முறிச்சிட்டாங்க. ம். இனி வந்தால் தேவையில்லைன்ற மாதிரி. அதனால் இனி அது நடக்காது. அப்போ இது போயிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தாவேகா இங்கேயே இன்னும் வேட்பாளர் ரெடி பண்ணல. இப்போ பல இடங்கள்ல இது கூட ஜேசிடி பிரபாகர் கூட அட்டன் பண்ணிட்டு வந்ததா அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆமாம், அவர் ஏதோ 1000 விளக்கு நிப்பாட்டதா சொல்கிறாங்க. அம்பத்தூரில் யாரோ புசி ஆள் இது பண்ணி அங்கே அவர் அம்பத்தூர் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பார்ட்டு. இதில் துறைமுகத்தில் ஒருத்தர் பகுதி செயலாளர் தாவேகா நல்லா பண்ணியிருந்தார். சேகர் பாபு பயப்படுற அளவுக்கு அங்கே செல்வாக்கு இருந்தது அவருக்கு. ம். இன்றைக்கி அவர் கொடுக்காம ரஜினி இதை சேர்ந்த அசோக்னு ஒருத்தர் பெரும் பணக்காரர், அவர் அந்த சீட்டை வாங்கியிருக்கிறார் அப்படின்றாங்க. அவர் சேகர் பாபுவுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமானவர்னா எல்லாம் அவர்கள் ஒரே மொழிகள் பேசிக்கொள்வார்கள். தாய்மொழி அப்படின்றதுனால கொஞ்சம் பழக்கம். சேகர் பாபுடைய ஒர்க் ஸ்டைல் தெரியும்ல. ம். அதனால் இதான் ஒரு எச்சரிக்கை கூட விட்டு பவள விழா கழகம் பால்வாடி கட்சிக்கு பாடம் புகட்டும் அப்படின்னு. அவ்வளோ விழா பாறை அது. நான் பாறைன்றான் அவர் கலகண்டாப்பில். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிப்பாங்க. இது இல்லாமல் எனக்கு இப்போ வந்த தகவல், இந்த வழக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இவர்கள் இது வந்து ஆக்சிடெண்ட் வழக்கு, கரூர் சம்பவம். ம். உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் அஜாக்கிரதையாக இருந்து உயிரிழப்பு ஏற்பட காரணமாக இருத்தல். ம். பழைய ஐபிசினா 304A. ம். இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு ரேஷ் டிரைவிங் அப்படியே ஓட்டு வந்து 2 பேர் மேலே இடித்து கொண்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, 304A ம். பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரேஷ் டிரைவிங்கு நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகும், யாராவது செத்து போவாங்க தெரிஞ்சும் திமிரா பண்ணது. ஒரு பில்டிங்லேருந்து ஒருத்தன் சாரம் கட்டி வேலை பார்க்குறான், இந்த இடுப்பில் கயிறுலாம் கட்டாமல் வேலை பார்க்குறான், மேலேருந்து விழுந்து செத்துட்டான். அப்போது அந்த ஓனரு, கான்ட்ராக்டரு, அந்த இன்ஜினியரு இவங்க மேலெலாம் 304A போடுவாங்க. என்னென்னா உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் அஜாக்கிரதையாக இருந்து செயல்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் அதில் கரூர் சம்பவமும் கிட்டத்தட்ட அந்த கேஸ் மாதிரி தான். அப்போது இதில் வந்து பெரிய அளவில் தண்டனைன்றது 3 வருஷம் அதிகபட்சமாக இருக்கும். இதுக்கே இவர்கள் இவ்வளோ பயந்து ஒரு காரியம் பண்ணாங்க. இன்றைக்கி பலரும் பலது உருட்டுறாங்கல்ல. இந்த சினிமாக்காக காட்சி எடுத்தாங்க. சினிமாக்காக காட்சி எடுத்தா விஎஃப்எக்ஸ் காட்சிகளை பண்ணிட்டு போயிடலாம். இந்த பாகுபலிலாம் தான் நான் உதாரணம் சொன்னேன். வேணா சில இது கொடுக்குறேன், கூட நம்ம இதில் பாடலாம். பாகுபலியில் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே விஎஃப்எக்ஸ். அப்போ அதில் பண்ணும்போது இவர் வரும்போது பண்ணுறதை பண்ண முடியாதா? அப்போது அது சும்மா அது உருட்டல். முதல்ல டிஎம்கே ஐடிவிங்க இவங்க தான் ஆரம்பித்தாங்க. பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர் சில பேர்லாம் ஆரம்பித்தாங்க. அது கொஞ்ச நாள் அடங்கி போச்சு. இப்போ மறுபடியும் பாஜக இவங்கெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த இதை போடுறாங்க. உடனே பத்திரிகைலாம் எடுத்துகிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை அது இல்லை. இவர்கள் இந்த பயந்து போய் சில வீடியோக்கள்லாம் அழிச்சிருக்காங்க. அப்போ தகவல் வச்சுல பல வீடியோக்கள் அழிச்சாங்க, அதை ரெக்கவர் பண்ணிலாம் எடுத்திருக்காங்கன்னு. நீ கூட இந்த வேனில் இருந்த வீடியோ அதெல்லாம் கூட சில இதை கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க, வீடியோக்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னு. குற்றத்திலே பெரும் குற்றம் சாட்சிகளை கலைத்தல், தடயங்களை அழித்தல். 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். இப்போ இது வந்து ஆக்சிடெண்ட் கேஸுக்கான இப்போ நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன், ஒருத்தர் ஒரு 3-4 பேர் மேலே மோதிட்டேன், வண்டி ஃபுல்லாக அங்கங்கே சொட்டை, பெயிண்ட் கீண்ட்லாம் தீஞ்சு போய் நான் 3 பேர் செத்து போயிட்டான். நான் போய் வண்டியை விட்டுட்டேன். நான் அப்படியே மாட்டினேன்னா குடிச்சிருந்து வண்டி ஓட்டினார், இந்த 304A என்ன அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டு கூட பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய தலை போகிறது இல்லை, ரிலீஸ் பண்ணுவாங்க. வழக்கு நடக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை கிடைக்கும். இன்னும் பல விஷயங்கள் அப்படி இது பண்ணிடலாம். ஆனால் நான் காரை எடுத்துகிட்டு போய் ஒரு டிங்கர் ஷாப்பில் விட்டு நானும் தலைமறைவாயிட்டு அந்த காரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எதுவுமே இது பண்ணாமல் பண்ணேன்னா தடயத்தை நான் அழிக்கிறேன். தடயத்தை அழிக்கிறது. அப்போ என்ன ஆகுனா கிரிமினல் குற்றமாக அது மாறிடும். ஆனால் 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். இந்த விஷயத்தில் இவங்க அந்த கேமரா இதெல்லாம் அழிச்சாங்கல்ல, அது தடயங்கள் அழித்தல் தானே. ஆமாம். அதனால் தடயங்களே அழித்தல் அந்த இது கீழே இவர்கள் மேலே விஜய், யாதவ், புஷி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு. அதுவும் சிபிஐ இந்த கிரிமினல் கேஸ் போட்டால் என்ன ஆகும்? இந்த கேஸோட இது பெரிய இதாகிடும். அது ஒன்று சொல்கிறாங்க, இவங்க தலைக்கு மேலே புது கத்தி தொங்குதுன்னு.
இன்னொன்று ஆதவ அர்ஜுனா ஜெங்ஜி கிங்ஜின்னு போட்டார்ல, ம். அந்த வழக்கு அவர் ஸ்டே வாங்கி ஒரு மாதிரி வச்சுருந்தார். இப்போ அதை மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கணும்னு ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வழக்கு போட்டு அந்த வழக்கு இப்போ பட்டியலிடப்பட்டிருக்குது. ம். நம்பராக இருக்கு, இன்னும் பட்டியலிடப்படல. அப்போ அது வழக்கு விசாரணைக்கு வந்ததுன்னா அது அது என்ன ஆகும் தெரியாது. இது நீங்க சொல்றதெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வருமா? அப்போ கோர்ட் நடவடிக்கைகளுக்கு சம்மந்தம் இருக்கு. இல்லை கேட்குறேன். வரலாம் வராமல் போகலாம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிற விஷயம் அப்படின்னா, இது இல்லாமல் இந்த தேர்தல் நேரத்தில் பெரிய மன உளைச்சல், வேட்பாளர் கிடைக்காதது, 2வது பணம் செலவழிக்கணும், 3வது பிரச்சாரத்துக்கு போகணும், 4வது இவர்களுக்கு தேர்தல் நடைமுறை தெரில. இன்றைக்கி கூட ஒரு 1000 பாட்டில் கொண்டு போய் பள்ளிவாசலில் கொடுத்துக்கிறாங்க. சும்மா கொடுத்தாலே மாட்டிக்குவாங்க. யாருப்பா நீ துண்டுலாம் போட்டு வந்துற ஆமாம். அப்படின்னு பிடிச்சி கோட் ஆஃப் கான்டக்டில் பிடிப்பாங்க. இவங்க அதில் டிவிக்கு லேபிள் வெட்டி வர கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இவர்கள் நடைமுறையை அறிந்தவர்கள். அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? சிக்கலை ஏற்படுத்தும். வேட்பாளருக்கு தகுதி இழப்பு வரைக்கும் வந்துடும். வேட்புமனு தாக்கல் தள்ளுபடி பண்ணுறால கூட வந்துடும். இது எத்தனை இதை டிஎம்கே எடுத்து வச்சுருக்கோன்னு தெரியாது. சின்ன விஷயத்த கூட எடுத்து வச்சு கேஸ் போடுவாங்க. அது வேறு சந்திக்கிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தாவேகாக்கு தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்குது. கூட்டணி எதுவுமே அமையலை, யாரும் வரல, தனித்து தான் போட்டி. சரி சார், திருமதி சங்கீதா அவர்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை அது? தெரியலங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வழக்கு போட்டு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி அவங்கள ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதில் 2 விதமான விஷயங்கள் வரும். ஒன்று விஜயுடைய இமேஜை காலி பண்ணுறதா இருக்கும் தேர்தல் நேரத்தில். 2 விஜய் ப்ரொவோக் ஆகிடுவார், மனதளவில் ப்ரொவோக் ஆவார். 3 தாவேகா கட்சியில் இருக்கிறவங்க சங்கடமாயிடும், அதை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. 4 தாவேகால இருக்க அடிமட்ட தொண்டர்கள் திருமதி சங்கீதாவுக்கு எதிராக கண்டபடி ஏதாவது போட்ட ஆரம்பிச்சா அதுவும் பேக் ஃபயர் ஆகும். நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி குடும்ப விஷயத்தை கொண்டு வந்து அதை அரசியல் ஆக்குற வேலை யார் செஞ்சாலும் அது தப்பு. விஜயை அரசியல் ரீதியாக சந்திக்க திராணி இல்லாதவர்கள் தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. விஜயை அரசியல் ரீதியாக சந்திங்க. விஜய் உங்களை வைக்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவர் குடும்பத்தில் குண்டு வச்சு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பண்ணி இந்த வேலைலாம் பண்ணால் அது அயோக்கியத்தனமான ஒன்றுன்னு நான் பார்க்குறேன். சரி சார், இப்போ ஈரான் யூஎஸ் வார் வந்து எந்த நிலைமையில் இருக்குது? அந்த அங்கே நிற்கிற 22 ஷிப் 611 மாலுமிகள் அவங்கள வந்து மீட்டு வரதுக்கான நடவடிக்கைகள் என்ன சைடில் இன்றைக்கி எதாவது அப்டேட் இருக்கா? 2 கப்பல் வரப்போகுது. நம்ம வார்ஷிப் போயிருக்குது, பர்மிஷன் அனைமாக ஈரான் கொடுத்துச்சு, வரப்போகுது. இது ஒன்று. ஆயிரக்கணக்கான கப்பல் நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய 22 சேர்ந்து நிற்கிது. இப்போ அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸுக்கு வந்து பெரிய அளவில் ப்ரீமியம் ஏற்றிருக்காங்க. ஆமாம், 30 மடங்கு. அப்போ லாய்ட்ஸ் கம்பெனி அதான் ஃபேமஸான கம்பெனி, உலக அளவில் அதான் தாய் கழகம். அவன் வந்து ப்ரீமியத்தை ஏற்றிட்டான். அப்போ ஏற்றுனா $1 பில்லியன் அளவுக்கு கட்ட வேண்டியது இருக்கும் கப்பல்கள். அப்போ இந்த இதெல்லாம் யாரு மேலே ஏறும்? சரக்கு போக்குவரத்து மேலே, சரக்கு மேலே ஏறும். அப்போ விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய ஒரு இது. இன்னும் சில பேர் அந்த கத்தாரில் அந்த நமக்கான 40% இது வர்ற அந்த இடத்துல குண்டு போட்டாங்க, எல்என்ஜி. அதில் வந்து நமக்கு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு சரியாக வரலாம் சில பேர் உருட்டுறாங்க. அந்த அளவுலாம் கிடையாது, சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஆனால் போர் முடிவுக்கு வரணும். புஷ்ஷு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு, ட்ரம்ப். சரி, என்ன அந்த போருனால அந்த புஷ்ஷு பழைய அந்த இதில் 90களில் பண்ணதுனால அந்த மாதிரி வருது. அதனால் மனம் பொறுத்தரலும். ஆனால் அவரும் யோகியர் இல்லை, அவரும் இதே வேலையை தான் பண்ணார். அப்போ ட்ரம்ப்பு மாட்டிட்டு முழிக்கிறாரு. நேட்டோ நாடுகள்லாம் நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, ஏங்க அடிக்கிறாங்க. இவர் போய் அடிச்சிட்டாரு, அவன் சட்டையை பிடிச்சி 4 சாத்தி நிற்கிறான். இப்போ எப்பான்னா என்ன, நீ தானே போய் மறைச்ச, நீயே பார்த்துக்கோன்ட்டு நேட்டோ நாடுகள் ஒதுங்கிச்சு, ஸ்பெயின் ஒதுங்கிச்சு, பல நாடுகள் கண்டனம் தெரிவிக்கிறான். அவங்க நாட்டிலேயே கண்டனம், இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லோரையும் கோழைகள் அதுன்னு திட்டிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்றாரு. டெல் அவீவ் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கும் அதே அளவுக்கு அடி விழுந்துருக்கு. அதே சமயத்தில் ஈரான் நேற்று அமெரிக்காவுடைய F-35 அடிச்சிருக்கான். F-35 ஃப்ளைட் இருந்தது 5th ஜென்ரேஷன் ஃப்ளைட்டு. நம்மளே 3rd ஜென்ரேஷன் தான் இருக்கோம். அப்போ இவ்வளோ நவீனம் பாருங்கள், அதை யாராலையும் அடிக்க முடியாது. எந்த ரேடாரும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஏவுகணையை வச்சு அதை அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பர் 1 ஃப்ளைட்னா சின்னது இல்லை, அது மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட்டு, பல டன்னு இதெல்லாம் கொண்டு போகக்கூடியது. அதையே நேற்று முந்தா நாள் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நேற்று மிஸ் பண்ணிட்டோம், அடிச்சிட்டாங்க. அது அமெரிக்காவும் ஒத்துக்குச்சு. ஆனால்
எனக்கு ஒன்றும் பெரிய அடி இல்லை, லைட்டாக முதுகில் தான் ஒரு கும்மாங்குத்து குத்துனான், ரொம்பலாம் இல்லை அப்படி இப்படின்னு. ஆனால் ஃப்ளைட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு தான் போய் இறக்கியிருக்காங்க. ஒன்ஸ் அது அந்த அளவுக்கு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது பயன்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பா என் மேட்ரு அது இல்லை, ஒன்று அடிச்சிட்டான்ல அவன், அப்போ அவனை ஒன்றும் இல்லைன்ற அவன்கிட்ட என்ன இருக்குன்னு உனக்கு தெரியல. இதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறான். அவனுடைய மிசைலு, க்ரூஸு, ட்ரோன்ஸ்லாம் வேறு லெவலில் அவன் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதனால தான் டெல்லவியோ ஒரு வழி பண்ணிட்டான். இஸ்ரேலில் அந்த மக்கள் இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க, போரை நிறுத்து அப்படின்ட்டு. அதனால் எல்லா மத்தியிலையும் போரை நிறுத்த வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ட்ரம்பும் ஓகே, ட்ரம்புக்கு என்னென்னா புலிவாலை பிடிச்சிட்டோம், விட்டா அசிங்கம். இப்போ நம்ம அண்ணன் திருமாவளவன் என்ன கதியில் இருக்கார், ஓகே ஒத்துக்கிட்டதை வெளியில் சொன்னால் அசிங்கமாக நினைப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி உருட்டணும்ல. ட்ரம்பும் உருட்டிக்கிட்டு இருக்காரு. இது அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக போகுது. நேற்று பிரதமர் பல நாட்டு அந்த வளைகுடா நாடுகளுடைய 5 தலைவர்கள் பேசியிருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து வந்தால் ஒரு போர் ஒரு முடிவுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், நம்ம எல்லாருக்குமே நிம்மதி. இல்லாட்டி விலைவாசி ஏறுவு, இன்றைக்கி பாருங்கள், சின்ன சின்ன உணவு விடுதிகள், சின்ன சின்ன ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாமே இன்றைக்கி மூடி இருக்குது. யாருக்கு பாதிப்பு? மக்கள் வெளி மாவட்டத்திலேருந்து வேலை செய்கிற இளைஞர்கள், இதை நம்பி இருக்கிறவங்க, குறிப்பாக இங்கேருந்து போனோம். இங்கேங்க சொல்கிறேங்க, நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன், சென்னையில் சொல்கிறேன், பல இடங்களில் சொல்கிறேன். ஹோட்டல் தொழில் பாதிப்பு. நீங்கள் பூனாலே எங்கேயோ ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஆலை இயங்காமல் ஊர் திரும்பிட்டு இருக்கிறாங்க, 10,000 கணக்கில். இப்போ அவங்களாம் வேலை இல்லாதுன்னா வருமானம் பாதிக்கும். பொருளாதாரம் ஒன்று சார்ந்ததுங்க, செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்போ ஹோட்டல் தொழில் ஃபுல்லாக சென்னையில் அடி. இப்போ அந்த ஹோட்டல் தொழிலாளி சின்ன கடை வச்சுருக்காங்க, எல்லாமே அடி. இந்த ஹாஸ்டலே சாப்பாடும் சேர்த்து போட்டது இருக்குல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க, பிஜின்னு சொல்லுவாங்க. பிஜியில் தங்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி இப்போ பிரச்சனை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. இப்போ அவன் எங்கே போவான், சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு தான் போன்றாங்க. அப்போ அவன் எப்படி படிக்க முடியும், வேலை செய்ய முடியும்? இந்த மாதிரி பலருக்கும் பிரச்சனை, குடும்பங்களில் பிரச்சனை. கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு, யார்கிட்டயா போய் கேட்டால் அவங்க எப்படி கொடுப்பாங்க? இண்டக்ஷன் ஸ்டவ் போனீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, இருக்குது ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது ஜனங்க. அப்போ இந்த மாதிரி இது ஒரு பேனிக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆனால் சமாளிக்கிற முடிகிற அளவுக்கு நம்மள்ட்ட இருக்குது, எரிபொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன இது பண்ணாலும் அந்த டிமாண்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா கமர்ஷியலில் பிரச்சனை இருக்குல்ல, கமர்ஷியல் தானே மெயின் குடும்பத்தோட. மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பிஸ்னஸே ரொம்ப பாதிக்கும். ஆமாம், இது ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நல்லதுன்றது எல்லாருடைய எண்ணம். சீக்கிரமே பீஸ்டாக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நம்புவோம். ரைட், மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.